எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விஜய் வந்து நடித்த படம் ஜனநாயகன் வந்து எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்தது. வேர்ல்டு வைடாக வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஜனவரி 9th அது வந்து இப்போது அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இது வந்து என்னென்னா வெட்னஸ்டே அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் ஃபார்ம் வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறதுல வந்து டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஃபார்மு. இது வந்து யூஸ்வலாக வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பணம் போடுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து அதில் லாஸ் எல்லாம் ஆகிறதுனால வந்து அவங்க வந்து அதை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அப்படிங்கிறவங்க டியூஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு அடிஷ்னலாக வந்து ஒரு லாயர் அவங்கள வந்து ஜென்ரல் சுந்தரேசன் அப்படிங்கிறவங்கள வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவங்க வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கண்டென்ட்ஸ் அந்த மூவியோட கண்டென்ட்டு அதையும் வந்து சேர்த்து சப்மிட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இது ஜனவரி 9th ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால வந்து முன்னாடி வெட்னஸ்டே அன்றைக்கே வந்து எல்லாமே வந்து சப்மிட் பண்ணப்படணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஷன் வந்து எடுக்கப்பட்டது வந்து அந்த விஜயன் சுப்பிரமணியன் அப்படிங்கிற அட்வொகேட் வந்து அசைஸ் பண்ணியிருக்காரு. சீனியர் கவுன்சில் சதீஷ் பரசரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த டிலே வந்து ரொம்ப வந்து இர்ரிப்பேரபிள் டேமேஜை வந்து அந்த ஃபினான்ஷியல் லாஸ் வந்து ஏற்படுத்தும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரெப்யூட்டேஷனல் ஹார்மும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபில்ம் மேக் பண்ணவங்க வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்எல்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இந்த படத்துக்காக 500 crore வந்து க்ளோஸ் டு 500 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வந்து இந்த மூவியை வந்து 5000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து கோர்ட்டோட பார்வைக்கு எப்போ வந்திருக்குன்னா, அது என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து அந்த அந்த மூவியோடது வந்து கம்ப்ளீட் ஆனதை வந்து டிசம்பர் 15th 2025 முடிஞ்சிருச்சு. அது வந்து சப்மிட்டும் பண்ணது வந்து டிசம்பர் 18th வந்து அந்த சிபிஎஃப்சிக்கு, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து அதை சப்மிட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அந்த இதில் வந்து அங்கே எக்ஸாமினிங் கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஏ சர்டிஃபிகேட் வந்து அதாவது 16+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 16 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து யாராவது அடல்ட்டோட தான் போய் பார்க்கணும், தனியாக போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சிலதெல்லாம் வந்து அதில் மாடிஃபிகேஷன்ஸு சிலதெல்லாம் கட் பண்ண வேண்டிய சீன்ஸ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து அதையும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடிஃபைடு வெர்ஷனையும் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அந்த இதுக்கு டிசம்பர் 24th. அது ஆனாலும் வந்து அவங்க வந்து இதெல்லாம் பண்ணியுமே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிபிஎஃப்சி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பரசரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவருடைய கிளைண்ட் வந்து மல்டிபிள் ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த மூவி ஸ்கெடியூல்டு வந்து அது ஜனவரி 9th அப்படிங்கிறதையும் ஹைலைட்டையும் பண்ணியிருந்திருக்காரு அவரோட கிளைண்ட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஜனவரி 5th என்ன இருக்குன்னா வந்து பெட்டிஷனருக்கு வந்து ஷாக்காக இருக்குது. ஏன்னா ரிசீவ் பண்ணியிருக்காரு கம்யூனிகேஷன் எங்கேருந்துன்னா சென்னை ரீஜனல் ஆஃபீஸில் அந்த சிபிஎஃப்சிலேருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அதை டிசைட் பண்ணுறதுக்கு வந்து அதாவது ரிவைசிங் கமிட்டி இனி கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிலேக்கு வந்து இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு காரணம் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரிலீஜியஸ் அந்த இதை வந்து சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுறது, அப்புறம் அது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க என்னென்னா, ப்ரொடக்ஷன் ஃபேர்முக்கு வந்து என்னென்னா அந்த டீட்டெயில்ஸ் அந்த யார் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்தாங்க இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஃபேர்முக்கு வந்து இனி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பரசரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெக்னீஷியன்ஸ் தான் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க ப்ரொடக்ஷனில். அப்புறம் வந்து மெம்பர்ஸ் வந்து ஆஃப் தி எக்ஸாமினிங் கமிட்டி தான் வந்து அந்த மூவியை இது வரைக்கும் பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அதனால் வந்து வேறு வெளியாட்கள் வந்து இதை வந்து பார்க்கறதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து எதுவும் இல்லை, அதை பற்றி கண்டென்ட்ஸும் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கோம். என்ன என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லாட்டி இனியும் டிலே ஆகுமா என்ன ஏதுங்கிறது பார்த்தா தாங்க தெரியும். அதை அடுத்தது நியூஸ் வரும்போது பார்க்கலாம். எதிர்பார்ப்பு இருந்தது, கடைசியில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.